ஒரு சில தலைவர்கள், மாற்றுக் கட்சி தலைவர்கள் 6 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்ததான் ஒரு எம்பி தொகுதி இல்லையா? 6 சட்டமன்ற தொகுதி தான் ஒரு பாராளுமன்றம், நாடாளுமன்ற தொகுதி. அந்த தொகுதியில் 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் போட்டியிட்டு பெற்றுக்கொண்ட ஓட்டை விட்டுட்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக நிற்கிறேன்னு வந்திருக்கான். சில எம்எல்ஏஸ் இருக்காங்க, சில பேர். நீங்கள் கணக்கு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா தெரியும். இன்றைக்கி சிட்டிங் எம்பிஸில் வந்து எம்எல்ஏக்கு நிற்கிறது சிவி சண்முகம் மட்டும் தான் நிற்கிறார். அவர் ராஜ்யசபா எம்பி. அப்புறம் லோக்சபா எம்பிஸ் யாரும் நிற்கலையே. பார்க்கணும், நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. 4 நாள் முன்னாடி எடுத்து பாருங்கள். சில பேர்லாம் போட்டியிட்டு வேண்டான்னு விலகினவங்களும் இருக்காங்க. திருமாவளவனை சொல்கிறேன். சில பேர்லாம் திருமாவளவனை அதை எதுக்கு சொல்ல வரணும், இதெல்லாம் நம்ம சிஸ்டமில் 2 தொகுதியில் போட்டிடலாங்கிறது கவர்மெண்ட்டோட கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. ஒன்று. இரண்டாவது, நம்ம மக்களை ஏமாற்றுவதற்காக அரசியல் பண்ணவில்லை. மற்ற கட்சியெல்லாம் 6 சட்டமன்ற தொகுதிகளையும் வின் பண்ணி 6 சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நம்பிக்கையாக ஓட் போட்டு 6 பேரையும் கலட்டி விட்டு ஒரு சட்டமன்ற தொகுதிக்காக போட்டிடுற மக்கள் இன்றைக்கும் இந்த அரசியல் சட்டத்திலையும் அரசியல் அமைப்பிலையும் இந்த எலெக்ஷன் சிஸ்டம் வராங்க. திருமாவளவன் போட்டியிடலைன்றது தான் இன்றைக்கான உண்மை. நேற்று இறுதி வேட்பாளர் பட்டியலில் அவர் பேர் இல்லை. அதை போல தான் இதுலையும் காலச்சக்கரில் சொல்லன்ற போது எல்லாமே மாற்றங்கள் கிடைக்கும் தெரியும். விஜய் 2 தொகுதியில் ஜெயிச்சிட்டார்னா உன்னை ராஜினாமா பண்ணி ஆகணும். ஒருத்தர் 2 தொகுதியில் போட்டியிட தான் அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்குது வழியே 2ல் வந்து உறுப்பினருக்கு அனுமதிக்கலை. அமெண்ட்மெண்ட் வரல. வீண் செலவு தானே. சரி, யாருக்கு செலவு? அரசுக்கு. மக்கள் பணம் தானே. அப்படி இல்லை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.